ஹாய் மகளே, இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். அது போக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு வச்சுக்கலாம். என்ன விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமனாக இப்போ நான் ஆதார் கார்டில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பேன் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேன் நம்பர் இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தோம். பட் அடிப்படையாக இந்த பெர்த் சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த பெர்த் சர்டிஃபிகேட்ல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேர் தப்பா இருக்கு. என்ன தப்பா இருக்கு அப்படின்னா, பின்னாடி இனிஷியல்ஸ் போறதில்ல, அதே மாதிரி முன்னாடி இனிஷியல்ஸ் போறதில்ல. இதெல்லாம் யார் பண்றா? இந்த தப்பெல்லாம் எதனால இப்படி நடக்குது? இந்த இனிஷியல் போடாதனால பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத டீப்பா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது இந்த பெர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் பெர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க. அந்த எழுதி கொடுக்குறத கரெக்டாக அவங்க அப்டேட் பண்ணுறாங்களாங்கிறது தான் பெரிய சந்தேகமாக இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். அவருக்கு அவர் குழந்தைய அவரோட ஸ்மார்ட் கார்டில் லிங்க் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணார். நானும் சரிங்க உங்கள் ஆதார் கார்டு கொடுங்க, உங்கள் குழந்தையோட ஆதார் கார்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஆதார் கார்டு எல்லாம் பெர்த் சர்டிஃபிகேட் தான் இருக்குது, பெர்த் சர்டிஃபிகேட் வச்சு சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு பெர்த் சர்டிஃபிகேட் அவர் ஃபோட்டோ காப்பி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நான் சரி நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல இருந்து வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த நாள்ல பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா யாருக்குமே இனிஷியலே கிடையாது. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பேர் மட்டும் தான் இருக்குது. பேரை மட்டும் போட்டு அப்டேட் பண்ணிருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நேம் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதாவது அங்க பெர்த் சர்டிஃபிகேட் பிறந்த குழந்தைகளுக்கு பெர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த பேர்ல கண்டிப்பா இனிஷியல் அவங்க போட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இனிஷியல் எல்லாமே எழுதி கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்க, இந்த பிறப்பு இறப்பு பதிவு பண்ற ஆபீசர்ஸ், அதாவது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யாருக்குமே இனிஷியல் போடுறதே கிடையாது. ஏன் போட மாட்டாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் டவுட்ஸ் வந்துட்டே இருக்கு. என்னன்னா கண்டிப்பா அதுல அந்த அப்ளிகேஷன்ல பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஃபாதர் நேம் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஏன் பின்னாடி இனிஷியல் போடுறதுனால உங்களுக்கு என்ன குறைச்சல்? உள்ள முன்னாடி இனிஷியல் போடலாம், இல்ல பின்னாடி இனிஷியல் போடலாம். ரெண்டு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் இனிஷியல் போட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை. பட் இனிஷியலே போறதில்ல, வெறும் மொட்டையா மட்டும் பேரை போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மொட்டையா பேர் போட்டதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியுங்களா? பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். அது என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பெர்த் சர்டிஃபிகேட்ல இனிஷியல் இல்லாம நீங்க பேர் போட்டு வாங்கும்போது அதை வச்சு நீங்க ஆதார் எடுப்பீங்க. அந்த ஆதார் எடுக்கும்போது அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் இல்லாம தான் பேர் வரும். அந்த ஆதாரை வச்சு நீங்க கேன் நம்பரோ ஏதோ கிரியேட் பண்ணி உங்க பசங்களுக்கு ஸ்கூல் சேர்க்கும் போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நேம் மட்டும் தான் வரும். இது எப்போ உங்களுக்கு கிளியர் ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு 10th மார்க் ஷீட் இந்த மாதிரி வரும்போது தான் அதுல உங்களுக்கு குழந்தைகளுக்கு இனிஷியலோ இல்லை முன்னாடி இனிஷியலோ இல்லை பின்னாடி இனிஷியலோ போட்டு கொடுப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா பேர் ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேர் இருக்கும், பேரெல்லாம் தப்பா இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆரம்பத்திலேயே இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நீங்க பெர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது நீங்க அப்ளை பண்ணி பின்னாடி இனிஷியல் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி அவங்க அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணும்போது ஆன்லைன்ல பண்றாங்க, ஆன்லைன்ல பண்ணும்போது அவங்க இனிஷியல் போடுறாங்களா அப்படிங்கறத ஒரு தடவை நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க. உறுதிப்படுத்திட்டு இனிஷியல் போட்டுட்டு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த பிறப்பு இறப்பு பதிவு பண்ற ஆபீசர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ படிச்சுட்டு வந்தவங்க ஏன் இந்த தப்பு பண்ணணும்னு நான் கேட்கிறேன். ஏன்னா டிஎன்பிசி இந்த மாதிரி குரூப் 4 இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க போயிட்டு ஒரு சாதாரண ஒரு நேம்ல போயிட்டு பின்னாடி இனிஷியல் போடாம ரெஜிஸ்டர் பண்றாங்க. This is my appointment order. Government job. இதுவே அவங்க குழந்தைகளுக்குன்னா இப்படி பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க, பண்ண மாட்டாங்க. ஏன் மற்றவங்களுக்கு மட்டும் இப்படி பண்றாங்க? எல்லாத்துக்குமே இப்படி பண்ணிடுறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அலையிறது யாரு? நம்ம தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். அதனால இந்த பேர் விஷயத்துல கரெக்டா பெர்த் சர்டிஃபிகேட்ல இனிஷியல் போட்டு வாங்குறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ டெத் சர்டிஃபிகேட், இந்த டெத் சர்டிஃபிகேட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன பண்றீங்கன்னா அப்ளை பண்றீங்க, இறந்தவரோட ஆதார் கார்டு இருக்கும், அவரோட ஆதார் கார்டு கொடுத்தா கரெக்டா டெத் சர்டிஃபிகேட்ல பேர் போட்டு யாருமே பண்றது கிடையாது. என்ன பண்றாங்க அப்படின்னா மொட்டையா நீங்க போய் இறந்தவர் பேரை சொல்லிடுறீங்க. அதனால ஆதார் கார்டுல ஒரு பேர் இருக்கும், டெத் சர்டிஃபிகேட்ல ஒரு பேர் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நிறைய பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை அப்படின்னா ரீசெண்டா ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பிரச்சனைனா, அந்த இறந்த நபரோட பேர் பாத்தீங்கன்னா கோபால், அது கோபால கிருஷ்ணன் அவரோட ஆதார் கார்டுல இருக்கிறது. அவர் டெத் சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா கோபால்னு இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா கோபால கிருஷ்ணன் இதுல இருக்கிறதுனால ஆதார் கார்டுல இருக்கிறதுனால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது தாசில்தார் ஆபீஸ்ல என்ன கேட்டிருக்காங்க, நேம் மிஸ்மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு இது நீங்க கோர்ட்ல போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்களும் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது, எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுங்கிறதுனால நாங்க எங்களுக்கு சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதுனால இதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரூபா வரைக்கும் அமௌண்ட் பார்த்திருக்காங்க. எல்லாமே கொடுபடிதான். எப்படியா பட்டவனும் 3 டீல விழுந்துருவான்டா. அது என்ன 3 டீ? புரியல? ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, ஒன்னு குட்டி.
அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கிறதுனால 50 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் குறைச்சு 10 ரூபா வந்துச்சு. சாதாரண நேம் பிரச்சனைக்கு, அதாவது ஒரு சின்னதா இதில் வந்து கோபாலகிருஷ்ணன் இருக்கு, இதில் கோபால்னு இருக்கு. சாதாரண நேம் பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா செலவழிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பெர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போதும் டெத் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போதும் கரெக்டாக உங்கள் நேமை கொடுங்க. என்ன நேம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல இருக்கோ அந்த நேமை கொடுங்க. அதை விட்டு போட்டு இஷ்டத்துக்கு ஒரு பேரை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாத செலவுகளும் பண்ண வேண்டியதும், தேவையில்லாத அலைச்சல் வரும். அதனால நான் சொல்றத முக்கியமாக கேட்டுக்கிட்டு இந்த சொல்ற விஷயங்களை கவனமாக நோட் பண்ணிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது கவனமா இருங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு வேற வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.